Hi everyone. இன்னைக்கு நம்ம வந்து 10 simple sentences இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த sentences நீங்க டெய்லி யூஸ் பண்ணாலே ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷப்படாதன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்காது. அது நடக்க போற மாதிரி ஓவரா ரொம்ப ட்ரீம் பண்ணிட்டு சில பேர் இருப்பாங்கல்ல. அதுக்கு எப்படி ஆங்கிலத்துல சொல்றது? Don't get your hopes up அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் நண்பர்களே. யாராவது நடக்காத ஒரு விஷயத்தை குறித்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன் அப்படின்னு தள்ளி போட்டுக்கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல் சொல்லுவோம்ல. நீ நாளுக்கு நாள் இந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தள்ளி போடாத ஒரு விஷயத்த அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும்? Don't leave it to the last minute. Don't leave it to the last minute. அடுத்தது, அந்த நபர் செஞ்சதை நீ செய்யாத. அந்த நபர் வந்து பழி வாங்கிட்டாருன்னா நீ பழி வாங்காத. பதிலுக்கு பதில் செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி இன்னும் சொல்லப்போனால், அந்த நபருடைய லெவலுக்கு நீ இறங்கி போகாத அப்படின்னு பல முறை நம்ம சொல்லியிருப்போம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? Don't stoop to his level அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் வந்து கோவப்படும் போது அவங்க கோவத்தை வெளி காமிக்கிறதுக்கு யார் மேலேயாவது காமிப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் நம்ம எப்படி அவங்ககிட்ட ஒரு அட்வைஸாக சொல்கிறது? நீ ஓ மேலே இருக்கிற கடுப்பில் எங்கள் மேலே காமிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? டோன்ட் டேக் இட் அவுட் ஆன் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டேக் இட் அவுட் ஆன் மீ. நடக்கவே இல்லை அதை நம்பிக்கிட்டு இருக்க, நடக்காத ஒன்றை நம்பாத. சில பேர் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணுறாங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அதவே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் நடக்காத ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சில நண்பர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? டோன்ட் ஹோல்ட் யுவர் ப்ரீத். டோன்ட் ஹோல்ட் யுவர் ப்ரீத். சில பேர் வந்து கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் தன்னவே கஷ்டப்படுத்திக்குவாங்க. உங்களை வருத்தப்படுத்தாதீங்க, உங்களை வந்து வருத்திக்காதீங்க அப்படின்னு சில வேலைகளில் நம்ம சொல்லுவோம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். அடுத்தது, அதை பற்றி நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சில வேலைகளில் எதையாவது ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட்டே இருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பாதர் அபவுட் இட். டோன்ட் பாதர் அபவுட் இட். நெக்ஸ்ட் ஒன், நிறைய பேரை நீங்கள் அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. தவறான ஒரு முடிவுக்கு வருவீங்க. தவறான முடிவுக்கு வந்துடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதாகவோ அல்லது ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ஞ்சு அறியாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவோ இருந்தாலோ நீங்கள் இந்த ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன் சொல்லலாம். அடுத்தது, எதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ஒரி அபவுட் அ திங். டோன்ட் ஒரி அபவுட் அ திங் சொல்லலாம். கஞ்ச பிசினாரியாக இருக்காத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பி ஸ்டிஞ்சி. டோன்ட் பி ஸ்டிஞ்சி. நண்பர்களே, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் டெய்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணுன்னா நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட் நீங்கள் தெரிவிக்கும் பொழுது இன்னும் நிறைய டாபிக்ஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ. பை.